வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது இந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்கும். இது மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து செல் பிலோ லைன் வரைக்கும் கீழே வந்த மார்க்கெட்டு அங்கிருந்து பையபோல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்தரா வந்து திரும்பவும் கீழே அதே ஓப்பன் பிரைஸ் கீழே வந்துட்டு திரும்பவும் பையபோ லைனுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டபுள் சைடு மொமெண்டம் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா அது குயிக் மொமெண்டம் மார்னிங்கே ஒரு சைடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஆனது திரும்பி இருக்கும். அது நம்ம எப்பவும் சொல்றது தான். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூவில் பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக் எடுக்கல, 26,050 கால் சாரி 25,950 எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக்குக்கும் இதுக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம். 128 ரூபாய்க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ அதுபடி மார்னிங் ஆனது காலையிலேயே 128 சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கிருந்து மார்க்கெட் இன்னைக்கு 200 சில்லரை போயிருப்பாரு. இவரு 200 சில்லரை போறாரு இல்லையோ, ஆப்போசிட்ல 64 ரூபாய் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க. சரிங்களா? ஸோ இது ஆஸ் பர் மேக்ஸ் வேல்யூ தான், வேற எதுவுமே இல்லை. நான் நிறைய லைன்ஸ்லாம் போடலை இன்னைக்கு, நான் இதில் ட்ரேட் பண்ணல, அதனால நான் லைன் போடல. சென்செக்ஸ்ல தான் இன்னைக்கு பார்த்தேங்க, அதனால இந்த விலையில மட்டும்தான் நான் எடுத்தேன் இன்னைக்கு. அது நம்ம வேல்யூ வந்து கீழே வந்து மேலே உள்ள வந்தாலே அவர் வந்துட்டாருன்னு அர்த்தங்க. ஸோ அங்கிருந்து இங்க மார்க்கெட் வந்து 112 ரூபாய்க்கு மேலே போயிருப்பாரு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்தது நான் நேற்று யூடியூப்ல கொடுத்துருந்த வேல்யூ பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வந்து ஆக்சுவலாக நான் இதில் கொடுக்கல, பட் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப் அனுப்புனேன். டோட்டலாக என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன், அது கூட இன்னும் எடுத்து விடல. நான் எடுத்துடுறேங்க, அப்படி வைக்கக்கூடாது, அதனால நான் வச்சிருக்கேன், நான் எடுத்து விட்டுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் தான் நான் அப்டேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். நான் நைட்டு எடுக்காம விட்ட வேல்யூவை காலையில் வச்சுருப்பேன். எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இங்கே என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 26,000 கால் 135 ரூபாய்க்கு மேலே இருந்தும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதுவே 26,050 புட்டு வந்து 144 ரூபாய்க்கு கீழேனால மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஆனது இன்னைக்கு எஸ்டர்டே உடைய லோல இருந்து மார்க்கெட் போனது இந்த 135 ரூபாயிலிருந்து அந்த எஸ்டர்டே உடைய ப்ரீவியஸ் டே உடைய ஹை வரைக்கும் ரீச் ஆகலாம். அங்கிருந்து ஃபர்தரா கரெக்ஷன் ஆனது திரும்பவும் இந்த லோ கிட்ட வந்துச்சே தவிர இந்த ப்ரைஸை வந்து அவர் டச் பண்ணல. ஸோ அங்கிருந்து அகெயின் திரும்பவும் புல் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. அதுவே 26,000 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய க்ரீன் லைன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 81 ரூபாய் கொடுத்துருந்தேன். 81 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 134 ரூபா போயிருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லா இடத்தையும் அழகா ப்ராப்பர் ரீடெஸ்ட்ங்கிறது இப்படிதான் நடக்குங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் அகைன் கீழே, நெக்ஸ்ட் கேண்டில் உள்ள, அதுக்கப்புறம் இது நீங்க 3 மினிட்ல பார்த்துருக்கணும், இது 5 மினிட்ல வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து மார்க்கெட் ஆனது கரெக்டா வந்து இந்த லைனுக்கு போய் ரீச் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸும் மேலே போகுது, மேலே போனால் திரும்பவும் கீழே வந்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இந்த விலையை போய் டச் பண்ணுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கும் ஒரு 22 பைசா கம்மியாக க்ளோஸ் கிடைச்சிருக்கு. அங்கிருந்து ஃபர்தராக திரும்பவும் புட் சைடு டவுன், அவ்வளோதான். இங்கே கால் வந்து ஏன்னா விட்டால் தானே போகும். கால் லோவுக்கு நியர்பையாக வந்திருக்காரு, ப்ரீவியஸ் லோவுக்கு நியர்பையாக வந்து அங்கிருந்து அந்த 110 ரூபாயிலேருந்து 149 ரூபா டார்கெட் அடிச்சிட்டாரு. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட், அவ்வளோதான். இதை நம்ம நேற்றே வந்து நம்ம எடுத்துட்டோம், பட் ஆனால் நான் உங்களுக்கு இதில் கொடுக்கலீங்க. தேவைப்பட்டவங்களுக்கு என்னோட நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில பேர் பர்சனலாக கேட்டீங்க, அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஓகே, சென்செக்ஸ் டேட்டா பார்த்துடலாம். சென்செக்ஸுக்கு நான் கொடுத்துருந்த டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டார்கெட் நியர்பை போயிட்டாரு. எங்கிருந்து போனாரு? ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து பையபோல் இருந்து
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர்பை போய் அங்கிருந்து கரெக்ஷன் ஆகுறாரு. பை அபோவ் லைனுக்கு கீழே வந்தவர் ஓப்பன் பிரைஸ் தொடாம திரும்பவும் மேலே போயிட்டார். ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது. இதே வந்து நான் நேற்று கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்க. 84,900 கால் 203க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஆனது அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதே போல 85,000 புட்டு 203க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு 0 to ஹீரோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீமியம் வந்து 22 ரூபாய் 30 காசு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 ரூபாய்ங்க. இந்த ப்ரீமியம் ஆனது 46ங்கிறது 0 to ஹீரோ கால் வேல்யூ நம்பருங்க. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது சப்போர்ட் எடுத்த நேராக 126 வரைக்கும் போயிருப்பாரு. ஸோ இது வந்து மேக்ஸ் வேல்யூ படி எடுக்கிற கால்குலேஷன், இதில் மிஸ் அவுட் ஆகாது. இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இது போக நான் நேற்று யூடியூபுக்கு கொடுத்த வேல்யூ பார்த்துடலாங்க. 85,100 கால் வந்து 215க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதுவே 85,100 புட்டு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வேல்யூ இருக்குங்க. அந்த பிரைஸ்க்கு வந்தாதான், அதாவது 237க்கு மேலே வந்தாதான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போகும். ஆனா இங்க நாம வந்து நேற்று கொடுத்திருந்த 35க்கு மேல மார்க்கெட் வந்ததும் நேரா 66. கிட்டத்தட்ட அடுத்தது வேல்யூ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஸ்ட்ராங் ரீடெஸ்ட் எடுத்து தான் திரும்பவும் மேல போயிருக்காரு. சரிங்களா? ஸோ இது டெய்லி நடக்கக்கூடிய வேல்யூஸ். இதை நம்ம நேற்றே கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 46 ரூபாயில இருந்து 122 ரூபா போயிருப்பாரு. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதே 48 அப்படிங்கிறது நான் நேத்தே வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்துக்கு கொடுத்துட்டேன். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆனது எக்ஸாக்டா 48 ரூபாய்க்கு வந்து இந்த 0 to ஹீரோ கால் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல, நமக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ஆனது 215 ரூபாய்க்கு போயிருக்காரு. ஸோ இதுதான் மார்க்கெட். ஸோ இது நம்ம நேத்தே கொடுத்துட்டோம். சரிங்களா? இது போன்ற தகவல் ஏதாவது தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டி எங்க இருக்காரு முதல்ல, நான் நேற்று சொன்னதே தான். நேற்று வந்து 2ஆம் தேதி கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. 26,155க்கு மேலே போகுதுன்னா ட்ரிகர் ஆகக்கூடாது. நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மட்டும்தான் இனி அப் ட்ரெண்டு இந்த மாதத்திற்கே. அதே போல இந்த லோவை மார்க் பண்ணிக்கோங்க. 25,998ங்க. இந்த பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் ஆனது டவுன் சைடு போக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த மந்த்துக்கான செல் பிலோ லைன் கீழே தான் இருக்காரு. பர்டிகுலரா இந்த கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமா டவுன் ட்ரெண்ட் வரும். ஒருவேளை இது இந்த விலைக்கு மேலே போகிறாரு அப்படின்னா 66க்கு மேலே போனாலே ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். அதுக்கு வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்து 26,155 ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். சரிங்களா? அது நாளைக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே வேற, நியூஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நீங்க என்னுடைய வேல்யூ என்ன சொல்லுதோ அதுபடி போக கற்றுக்கோங்க. நம்ம எதையும் பார்த்துட்டு ஒரு பிளைண்டடா வந்து ட்ரெண்ட் பேஸ்டு போய் ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவுமே வேல்யூ என்ன சொல்லுதோ, நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க நாளைக்கு வேல்யூவோட மூவ் பண்ணுங்க, போதுமானது. நாளைக்கு நிஃப்டி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 41.50ங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகும். 42ன்னு வச்சுக்கோங்க, அல்லது 41.50ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த பிவோட் வேல்யூக்கு கீழே வந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபர்தரா ஆகலாம். எக்ஸாக்டா இன்னைக்கு லோவே அதுதானே. லோவுக்கும் ஹைக்கும் உள்ளதான் மார்க்கெட் இப்போதைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்குது. ஹை என்ன அப்படின்னா செல் பிலோ லைன் 26,066, அது நேற்று ஹையும் அதுதான். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த 2ஆம் தேதியோடைய கேண்டில் டிசிஷன் பாயிண்டா இருக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகம். பார்த்து கவனமா ட்ரேட் எடுங்க.
அதே நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாங்க. நிஃப்டி நான் கொடுத்துருந்த வேல்யூ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுக்குறேன். 26,000 கால் 132 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதனுடைய முக்கியமான வேல்யூஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 26,100 புட்டு 138 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா? ஸோ எப்பொழுதுமே ஒரு விலை வந்தா ட்ரிகர்ல என்ட்ரி எடுக்காதீங்க. அந்த விலையில இருந்து ஒரு முறை பிரேக் அவுட் கொடுக்கறத விட எகெயின் கீழே ஓப்பன் ஆகி மேலே வராரான்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ப்ரீமியம் வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.